ஃபஸ்ட்டு வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த இதில் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து அது வந்து அடுத்தது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் இதில் இனிமேல் நான் அதில் மிஸ் பண்ணதை வந்து இதில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் அதில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்ன சொன்னேன்? நம்ம டியூக் ஆஃப் யார்க் யார் அப்படிங்கிறது தானே நம்ம பார்த்துட்ருந்தோம். டியூக் ஆஃப் யார்க்குக்கு வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம டச்சஸ் ஆஃப் க்ளோசெஸ்டர் சாபாவும் விட்டுருப்பாங்க, கர்வ்ஸ் பண்ணிவிட்டு டியூக் ஆஃப் யார்க் யார்? எட்மண்ட் ஆஃப் லான்கஸ்டருங்கிறவர். ஓகேவா? அந்த எட்மண்ட் யாருக்கு? இவங்களுக்கு வந்து இவங்க ஹஸ்பண்டோட பிரதர், இன்னொரு பிரதர். ஸோ இந்த தாமஸ் க்ளோசெஸ்டருக்கு ஜான் ஆஃப் காண்ட் ஒரு பிரதர் தான். இந்த டியூக் ஆஃப் யார்க் ஒரு பிரதர் தான். ரிச்சர்டோட அப்பா ஒரு பிரதர் தான். ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ஜான் ஆஃப் காண்ட்டை சாபம்லாம் போட்டதுக்கப்புறம் ஜான் ஆஃப் காண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி டியூக் ஆஃப் யார்க்குக்கு வந்து நான் கேட்டதாக சொல்லுங்கள், க்ரீட் பண்ணுன்னு சொல்லுங்கள். அவங்கள வந்து என்னோடய ஹோம் இருக்கிற பிளேஸ்க்கு வந்து லண்டன் பக்கத்தில் இவங்களுக்கு பால்ஷி அப்படிங்கிற பிளேஸில் வந்து அப்படிங்கிற பிளேஸில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து விசிட் பண்ண சொல்லுங்கள். இதெல்லாமே வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போது சீன் 3ல் வந்து கவன்ட்ரி அப்படிங்கிற பிளேஸில் வந்து நடக்கும். இந்த கவன்ட்ரியில் தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ரிச்சுவல் காம்பேட், ஏதாவது சண்டைலாம் ரிச்சுவலாக போடுறாங்க ட்ரெடிஷ்னலாக அப்படின்னா வந்து இந்த பிளேஸில் தான் நடத்துவாங்க. ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பார்? லாம்பர்ட்ஸ் டே அன்றைக்கி உங்களுக்கு சண்டை வச்சிடலான்னு சொன்னோன்னே லாம்பர்ட்ஸ் டே அன்றைக்கி இந்த போலிங் ப்ரோக், மவுப்ரே இந்த 2 சேலஞ்சஸும் சண்டை போடுறதுக்காக வந்துடுவாங்க. இந்த ரிச்சுவல் காம்பேட்டை வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் கீழே சப்போஸ் லிஸ்ட்டுன்னு வந்தால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. should be ready to answer anything. ஓகேவா? ஸோ லிஸ்ட் ஆர் ஃபீல்ட் ஆஃப் ரிச்சுவல் காம்பேட் அந்த பிளேஸில் அந்த இடத்துல வச்சு அந்த ரிச்சுவல் காம்பேட் நடக்கிற ஃபீல்டு, அந்த கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. லிஸ்ட் ஆர் ஃபீல்டு, லிஸ்ட்டுனா சப்போஸ் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஸோ அதில் வச்சு நடக்கு. ஸோ இந்த டியூவலுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலாக எப்போவுமே ஒரு ஆஃபீஸர் இருப்பார், அவர் தான் லார்ட் மார்ஷல். அவங்க தலைமையில் நடக்கு. ஸோ இங்கேயும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஒரு ட்ராமாட்டிக் ஸ்பீச் தான் வந்து 2 பேரும் நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 2 சேலஞ்சஸும் மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து என்ன பண்ணுறாங்க, அக்யூஸ் பண்ணுறாங்க. அப்போது ரிச்சர்ட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாரு. ரிச்சர்ட் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இப்படி அக்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஃபைட் நடக்கிற முன்னாடி அவங்க காண்ட் வந்து அவங்க சன்னை வந்து என்ன பண்ணுறாரு, ப்ளஸ் பண்ணுறாரு. ரிச்சர்ட் வந்து என்ன சொல்கிறாரு, ஹென்ரி போலிங்ப்ரோக் பார்த்துட்டு குட் லக் அப்படிங்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே அப்படி இருக்குமா? வெஞ்சன்ஸோடு தான் அழிஞ்சிட்ருக்காரு இந்த ரிச்சர்ட் டூ. கசின் ஆச்சே அப்படின்ட்டு இவன்ட்ட மட்டும் குட் லக் அப்படின்ட்டு இவன்ட்டையும் சொல்கிறாரு. தாமஸ் மவுப்ரே 2 பேருக்கும் போத் ஆஃப் தம் அவங்க 2 பேருக்குமே வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து இந்த ஹெரால்ட்ஸ் அப்புறம் ட்ரம்ஃபெட்ஸ் அவங்களாமே ஃபைட் பிகின் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஹெரால்ட்ஸ் அந்த ட்ரம்ஃபெட்ஸ் அந்த ஊதுவாங்கள்ல அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. முரசளிக்கிறவங்க தான் ஹெரால்ட்ஸ்மாங்க. ஓகேவா? இவங்களாம் சொல்கிறாங்க. இப்போ ரிச்சர்ட் வந்து என்ன அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னா வந்து போலிங் ப்ரோக்கை இந்த பிளேஸில் ஹெர்ஃபோர்ட் அப்படின்னு வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, போலிங் ப்ரோக்கை ஹெர்ஃபோர்ட்னு அட்ரஸ் பண்ணுறாரு. அண்ட் தாமஸ் மவுப்ரே நார்ஃபோக். ஏன்னா இவங்க வந்து டியூக் ஆஃப் ஹெர்ஃபோர்ட் தான் போலிங் ப்ரோக் நான் சொன்னேன். டியூக் ஆஃப் நார்ஃபோக் தான் வந்து யார், தாமஸ் மவுப்ரேன்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல இப்படி அட்ரஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ரிச்சர்ட் வந்து என்ன இன்ட்ரப்ட் பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவங்களோட வெப்பன் வச்சு சண்டை போடுவாங்கள்ல, அதை வந்து என்ன பண்ணுங்கள், தூக்கி உங்கள் வார்டர்கிட்டலாம் அம்பையர் இருப்பாங்கள்ல, ஆர்டர்னாலும் அந்த காவலுக்கு இருப்பாங்க இவங்க சண்டை போடும்போது அம்பையர், அவங்கக்கிட்ட வந்து தூக்கி போடுங்க அப்படின்னு வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார், ஆர்டர் பண்ணுவார். ஏன் சண்டை போட சொல்லிட்டு ஏன்டா ஆர்டர் பண்ணுறாருன்னு எல்லோரும் குழம்பி போய் தான் இருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ ரிச்சர்ட் வந்து என்ன சொல்லிடுவார் அப்படின்னா வந்து சண்டைலாம் வேண்டாம், ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு, எவ்ரிதிங் ஷுட் பி ஸ்டாப்ட் அப்படின்றவார். சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து பேனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. நாடை விட்டு இவங்க வெளியே போயிடணும், உள்ளே வந்துடக்கூடாது இங்கிலாண்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி. ஹெர்ஃபோர்ட்னா யார், போலிங் ப்ரோக்கு, ஹென்ரி போலிங் ப்ரோக்கு. ஸோ அவருக்கு நீ 10 வருஷம் இங்கிலாந்து பக்கமே அவனே ரிட்டர்ன் ஆகிடக்கூடாது, வெளியே போயிரு அப்படின்றவாரு. அதே மாதிரி நார்ஃபோக்கை பார்த்துட்டு நீ லைஃப் டைமுக்கு நீ உள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா இவருக்கு தெரியும் தாமஸ் மவுப்ரே அப்படி நார்ஃபோக் அவன் தானே
அவனும் நம்ம கூட சேர்ந்து அந்த கான்ஸ்பிரசியில் கிங்கை கொல்லும்போது இன்வால்வ் ஆனான். ஆனால் இவனை நம்ம உள்ளே விட்டுட்டோம் கொஞ்ச நாளில் அப்படின்னா கண்டிப்பாக எனக்காக போட்டு விட்ருவான். அதனால் இவன் லைஃப் டைமுக்கும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ரிச்சர்ட் வந்து பேனிஷ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ரிச்சர்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து அவங்க அன்கிள் ஜான் ஆஃப் காண்ட்டுக்காக என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அன்கிள் மூஞ்சிக்காக பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி 10 years 6 years சேஞ்ச் பண்ணுவார். இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அவர் கொடுத்தது 10 years, அன்கிளுக்காக குறைச்சி 10 to 6 years அவங்க பையனுக்கு ஹெர்ஃபோர்டுக்கு கொடுத்தாரு. ஓகேவா? அதில் ரீசன் கூட நான் போட்டிருப்பேன் பாருங்கள். ஹி டேக்ஸ் பிட்டி அப்பான் சேடன் ஹிஸ் என்ன ஹேஸ்ன்னு போட்டிருக்கேன். ஹிஸ் சேடன்ட் அன்கிள் ஜான் ஆஃப் காண்ட். அவங்க அன்கிளோட கவலைக்காக ஒரு இறக்கம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் வந்து 10 to 6 years சேஞ்ச் பண்ணியிருப்பார். ஸோ ஜான் ஆஃப் காண்ட் இதை பார்த்துட்டு ரிச்சர்டுக்கு தேங்க் பண்ணுவார். ரிச்சர்டோட க்ரூயல் மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து காண்ட் வந்து அவரோட ஆக்சுவலாக இவனுக்கு 6 years தான் ஏன் குறைக்கிறான் அப்படின்னா இவன் ரொம்ப மோசமானவன், காசுக்கு ரொம்ப ஆசைப்படுவான், ரொம்ப மோசமானவனாக இருப்பான், ஒரு மனிதாபிமானமே இல்லாத அளவுக்கு செயல்பட்டுருப்பான். ஆனால் வெளியே வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஆக்ஷன் மட்டும்தான், பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஸோ அன்கிள் ஜான் ஆஃப் காண்ட் வந்து ரொம்ப ஓல்ட் ஆகிட்டார், சீக்கிரம் கண்டிப்பாக இறந்து போயிடுவார். ஸோ டெத் ஆகிடுவார். அதனால் நம்ம அவன் சன்னும் ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ளே கண்டிப்பாக செத்து போயிடுவார். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், நிறைய விஷயங்கள் பண்ணிடலாம், அவனோட சொத்து எடுத்துக்கிடலாம். இப்படி க்ரூவலாக கேவலமாக யோசிக்கிற ஒரு கேரக்டர் தான் ரிச்சர்ட் 2 இருப்பான். ஓகே, இப்போது போலிங் ப்ரோக் வந்து லேமெண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா இவனை வந்து 6 வருஷத்துக்கு 10 வருஷத்துல வந்து குறைச்சி 6 வருஷம் பண்ணாலும் இங்கிலாந்து பக்கமே வரக்கூடாதுங்கும் போது இவன் நம்ம ஒரு தப்புமே பண்ணலை, இவன் வந்து என்ன பண்ணிட்டான், நம்மளை ஒருவே இல்லாத விஷயத்துக்கு நம்மளை வெளியே அனுப்புகிறான் அப்படின்னு செம்மையாக கோவம் வரும். ஏன் அனுப்புகிறான், அவன் இவனும் இன்வால்வ் ஆகிருக்கான்னு இவன் பேசினதுனால தான் அவனுக்கு கோபம். ஸோ நாளைக்கு நம்மளை இது பண்ணிவிட்டு இவன் கிங் ஆயிடுவானோன்னு ஒரு பயம். ஏன்னா இவன் இவனுக்கு அப்புறம் இவனுக்கு பதவி வர்ற சான்ஸ் இருக்குது, ஹென்ரி போலிங் ப்ரூக். ஸோ அதனால் இவனுக்கு ஒரு பயம். ஸோ இவனை இது பண்ணுறான். இப்போது இவன் ரொம்ப லேமெண்ட் பண்ணிகிட்ருக்கான், இதை புலம்பிகிட்ருக்கான். நம்ம தனியாக உட்காந்துட்டு கோபத்தில் ஒரு அன்ஹாப்பினஸ்ஸாக இது பண்ணுவாங்க. அவங்க ஃபாதர் வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க. ஜான் ஆஃப் காண்ட் இருக்கார்ல, அவங்க அப்பா வந்து ஃபிலாசபிக்கலாக வந்து நீ இதை கண்டிப்பாக சகிச்சு தான் ஆகணும், ஒரு மேன் மாதிரி நீ கண்டிப்பாக சகிக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாரு, ஃபிலாசபிக்கலாக பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து நீ வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னா வந்து அவன் வந்து ஒரு கிங்கை தான் பேனிஷ் பண்ணியிருக்கான் அப்படின்னு நீ நினச்சிக்கோ, நீ ஒரு கிங் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோ அப்படின்லாம் அவர் சொல்லி தைரியப்படுத்திட்டுலாம் இருக்கிறாரு. ஸோ இவங்க வந்து அப்படியே ஸ்டேஜை விட்டு ஒரு க்ளவுட் ஆஃப் சேட்னஸ், ஒரு மேகத்துக்குள்ளே அப்படியே ஒவ்வொரு மேகமாக இருக்கிற கவலைகளாக இருந்தால் அப்படி இருக்கும். ஸோ க்ளவுட் ஆஃப் சேட்னஸோட அந்த ஸ்டேஜை விட்டு வெளியே போகிறாங்க. அடுத்தது சீன் 4 வந்து கோர்ட்டில் தான் நடக்கு. ரிச்சர்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. யார், பேகட், புஷி, க்ரீன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இவங்களோட கூட்டாளி அலைஸ்மாங்க. ஓகேவா? ALLIES. ஸோ அலைஸும் கூட. ஸோ இவங்களோட கூட்டாளி ரிச்சர்ட் 2க்கு. ஓகேவா? ஸோ ரிச்சர்ட் 2 கூட இருப்பாங்க. அவனுக்கு தான் இவங்க வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப லாயலாக இருப்பாங்க. ரிச்சர்ட் 2க்கு பேகட், புஷி, க்ரீன் இவங்கெல்லாம். ஓகேவா? இன்னும் நிறைய பேர் வருவாங்க, ஞாபகம் வச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க. கோர்ட்டில் நடக்கு. ரிச்சர்டோட கசினான டியூக் ஆஃப் அமர்லே. யார், ரிச்சர்டுக்கு ஒரு மாமா உண்டுன்னு சொன்னல, அன்கிள். யார் அந்த டியூக் ஆஃப் யார்க்குன்னு, அந்த எட்மண்ட் ஆஃப் லான்கஸ்டர்னு சொன்னல, அவரோட பையன். யார், அமர்லே. நான் ஏற்கனவே அதில் மென்ஷன் பண்ணி எழுதி வர கொடுத்தவங்களுக்கு, நான் மென்ஷன் பண்ணலைன்னு. அந்த அமர்லே ரொம்ப லாயல் யாருக்கு, ரிச்சர்டுக்கு. ஓகேவா? இந்த மாமா பையன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஜான் ஆஃப் காண்ட் அந்த மாமா பையனை இவருக்கு பிடிக்கலை. ஸோ இந்த டியூக் ஆஃப் அமர்லே ரொம்ப பிடிக்கும். ஸோ இவன் லாயலாக இருப்பான், இவருக்கு சப்போர்ட்டிவாக இருப்பான். இந்த டியூக் ஆஃப் அமர்லேக்கு இன்னொரு பேர் ரட்லாண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டண்ட், ரட்லாண்ட். ஸோ ரிச்சர்டு வந்து கோவென்ட்ரி டு கோர்ட். கோவென்ட்ரினா அந்த பேட்டில் நடக்கல, அவங்க 2 பேருக்கு ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்லேருந்து இப்போ கோர்ட்டுக்கு வந்து வராரு. ரிச்சர்டோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அந்த நோபல்மென்லாம் இருக்காங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் யார், பேகட், க்ரீன் இவங்களாம் இருக்காங்க. இப்போ டியூக் ஆஃப் அமர்லே அவரோட இன்னொரு மாமா பையன் சொன்னார், டியூக் ஆஃப் யார்க்கோட பையன், அந்த எட்மண்ட் அவரோட பையன். அவர்
போலிங் ப்ரோக்கிட்ட போயிட்டு வராரு. அந்த ஷிப்பில் அவனை இங்கிலாண்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு விட்டுட்டு வராரு. வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு ரிச்சர்ட்டை. ஏன்னா ரிச்சர்டுக்கு தானே இவர் லாயல். சும்மா அது ஒரு கசின்னால சும்மா போய் ஷிப்பில் ஏற்றி விட்டுட்டு வந்தாச்சு. ஆனால் இவர்கிட்ட தான் லாயல். ஸோ ரிப்போர்ட் பண்ணுறாரு. நான் அவனை அப்படியே அனுப்பிவிட்டேன், ஃபேர்வெல்லாம் பண்ணி அனுப்பிட்டேன், பாய் சொல்லி அனுப்பிட்டேன். ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து அவனை பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அவன் அப்படி போகிறது அப்படின்லாம் வந்து இவர்கிட்ட வந்து சொல்லிகிட்ருப்பார். அடுத்தது வந்து புஷி, அந்த கிங் ரிச்சர்ட் டூவோட ஒரு ஃப்ரெண்ட், அது போல் ஒரு லாயலான ஒரு பர்சன். இந்த புஷி என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து இவன் தான் இம்பார்ட்டண்ட், யார் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவான்னு கூட கேட்கலாம். புஷி, ஓகே, நம்ம புஷி ஆனந்த் மாதிரி புஷி. ஸோ இந்த புஷி என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு. போலிங் ப்ரோக் வந்து கிளம்பும்போது காமன் பீப்புளெலாம் வந்து அவன்கிட்ட வந்தாங்க, ரொம்ப அவன்கிட்ட வந்து அஃபெக்ஷனேட்டாக இருந்தாங்க. காமன் பீப்புள்னால் பொதுமக்கள், அந்த லண்டன் இங்கிலாண்டில் இருப்பாங்கள காமனான ஆர்டினரி பீப்புள் தான். அவங்க வந்து நோபல்ஸாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப சாதாரண மக்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து இவன்கிட்ட ரொம்ப இதாக இருக்காங்க. காமனர்ஸ்க்கு வந்து தி லவ் போலிங் ப்ரோக், அவங்களுக்கு வந்து போலிங் ப்ரோக்கர் வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஹீ இஸ் கோர்ட்டியர்ஸ் ஃப்ரெண்ட்லி டு தம். அவங்க வந்து ரொம்ப கோர்ட்டியர்ஸாக இருக்கான், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான், ரொம்ப தாழ்மை இல்லை, எல்லாத்தையும் ரொம்ப ஹம்பிளாக பிஹேவ் பண்ணுறது எல்லாமே வந்து யாருக்கு இருக்குது, ஹென்ரி போலிங் ப்ரோக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த லண்டனில் உள்ள லோவர் கிளாஸ் பீப்புள் இருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாப்புலரான ஒரு பர்சன், ஃபேவரட்டான பர்சன் சொல்லும்போது ரிச்சர்டுக்கு பயங்கர கோபம் வருது. ரிச்சர்ட் வந்து இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா வந்து அந்த போலிங் ப்ரோக் எப்படி பிஹேவ் பண்ணுறான்னா இந்த மாதிரி அடுத்தது நெக்ஸ்ட்டு கிங் இங்கிலாண்டுக்கு வர்ற மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லி ரிச்சர்டுக்கு செம்மையாக கடுப்பாகுது. ரிச்சர்டுக்கு ரொம்ப பயம், அஃப்ரைடாகவும் ஆகிட்டார், ரொம்ப பயம் வந்துருச்சு என்ன போலிங் ப்ரோக்கோட பாப்புலாரிட்டியை பார்த்து. இப்போ ரிச்சர்டுக்கு என்ன டவுட் அப்படின்னா வந்து போலிங் ப்ரோக் வந்து எப்போமாவது ரிட்டன் ஆகி வந்துடுவானோ அப்படின்லாம் ஒரு பயம் இருக்குது. ரிட்டன் ஆகி வந்துடுவானோ, ஆக்சுவலாக 6 years கண்டிப்பாக கிங் ரூல் ஆர்டர் படி வர முடியாது தான், ஆனாலும் வந்துடுவானோ, எப்போது வந்துடுவானா, அட்லீஸ்ட் அவர் என்ன நினச்சிக்கலாம் 6 years முடிஞ்ச உடனே வந்துடுவானா, என்ன பண்ண போகிறான், இல்லைன்னா அப்படியே போயிடுவானா. ஸோ இந்த மாதிரி டவுட்லாம் வந்து ரிச்சர்ட் மண்டைக்குள்ளே ஓடுது. ஏன்னா அந்த காமனர்ஸ் வந்து இவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்களே, அதனால. இப்போ க்ரீனுங்கிறவனும் ரிச்சர்ட் டூவோட ஃப்ரெண்டு தானே. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து போலிங் ப்ரோக் வந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட அதர் ஒர்க்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து அதை வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஏன் இதை யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறான். அது மட்டுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து இன்னொரு பிரச்சனை இருக்குது. அயர்லாண்ட் அண்ட் இங்கிலாண்டாக தான் இவங்க ரூல் பண்ணிகிட்ருப்பாங்க ஆக்சுவலாக, ஓகே. ஸோ இந்த அயர்லாண்டில் அகெயின்ஸ்ட் பண்ணி வராங்கல்ல ரிபல்ஸ்னால் அகென்ஸ்ட் இந்த ரிபல்ஸ்னால் அந்த அயர்லாண்டில் கிங் வந்து ரூல் பண்ணுவார்ல, அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அந்த அயர்லாண்டை பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் இது பண்ணுறதை விட்டுட்டு இவனை பார்த்துட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம வந்து அங்கே போய் தான் ஆகணும். ஸோ கிங்கும் விசிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி இவங்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து கிங் வந்து அந்த ஐரிஷ் வார், அயர்லாண்டை வந்து அவங்க வந்து ரிபல்ஸ்ட இருந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மணி ரைஸ் பண்ணணும்ல. ஒரு வார்னாலே அதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு மணி வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ மணி ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இங்கிலாண்டோட இதை வந்து என்ன பண்ணுறாரு, ரெண்ட் அவுட் பண்ணுறாரு. இது வந்து பெரிய தப்பு. ஒரு நாடை ரூல் பண்ணுற ஒரு கிங் வந்து ரெண்ட்டுக்கு விட முடியும்? இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து வெல்த்தி பீப்புள்கிட்ட வந்து மணி டிமாண்ட் பண்ணுறாரு. நீங்கள் எனக்கு மணி தாங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு வந்து மணி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு ராயல் பீப்புளுக்குன்னு பயங்கரமாக டேக்ஸ் போடுவாங்கள்ல, ஸோ நான் அதை கட் பண்ணிடுவேன் உங்களுக்கு. ஸோ இப்படிலாம் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு வெல்த்தி பீப்புள்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் வந்து காமனர்ஸ் பொதுவாக இருக்கிற ஒரு நார்மலான பீப்புள்கிட்டலாம் டேக்ஸஸ் வந்து இது பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறாரு. இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் வந்து புஷி தானே என்ன சொன்னால், நம்ம புஷி வந்து அந்த காமன் பீப்புள்கிட்ட நல்லா க்ளோஸாக இருக்கான்னு புஷி வந்து சொல்கிறாங்களா, அதே புஷி ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸை வந்து கொண்டு வரான். ஜான் ஆஃப் காண்ட் வந்து டெத் பெட்டில் இருக்கார். 2 விஷயம் கொண்டு வந்திருப்பான். ஒன்று
காமன் பீப்புள் யாருக்கிட்ட போலிங் ப்ரோக்கிட்ட நல்லா க்ளோஸாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து ஜான் ஆஃப் காண்ட் இஸ் டெத் பெட் அப்படின்னு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ ரிச்சர்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் செத்துட்டாருன்னா அவரோட மணியை சீஸ் பண்ணிக்கலாம், அவரோட ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணி அதை வந்து அயர்லாண்டோட வார்க்கு வந்து ஃபண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் உஷி வந்து இருப்பார். எந்த இடத்துல இப்போது டெத் பெட்டில் காண்ட் இருக்கார் அப்படின்னா வந்து கேஸ்டில் ஆஃப் பிஷப் ஆஃப் ஏலி அப்படிங்கிற பிளேஸில், அந்த கேஸ்டிலில் தான் வந்து காண்ட் வந்து இருப்பார். அங்கே எல்லாருமே வந்து சரி போய் பார்க்கலான்ட்டு போகிறாங்க, போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. இதுதான் ஆக்ட் 1. ஆக்ட் 2 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.